ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையில் வருகிறோம். இந்த நாளுக்குரிய வார்த்தையை எங்கள் வார்த்தையாகிய தேவனும் எங்கள் நித்திய ஜீவன் ஆகிய தேவனே, நிறைய கடந்து வருவீராக. எங்கள் திரியேக தகப்பனே, நீ தந்த ஆவியானவர் மூலமாய், தகப்பன் மூலமாய் எங்களோடு கூட பேசி வழிநடத்தும்படியாய், ஆவியானவர் தாமே எங்களுக்கு போதிக்கும்படியாய், ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்திலே சர்வ சாஷ்டாங்கமாக உம்முடைய பாதத்தில் விழுந்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஆவியானவரே வருவீராக, தகப்பனே வருவீராக. அடியனை பொறுப்படுத்திக் கொள்ளும், உடைய பிள்ளைகள் யாவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் ஆண்டவரை நேர்கூடாதவைகள் ஒருபோதும் வராதபடி, சத்தியத்துக்கு புறம்பானவைகள் ஒன்றும் காணக்கூடாதபடி, வேரோடு ஆட்டுக்குட்டியான் தகப்பனுடைய தூய இரத்தத்தினால நாமத்தின் அக்னினாலும் என்னில் வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய பலனும் ஆரோக்கியமும் கிருபையும் இரக்கம் தயவும் மன்னிப்பும் ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டு கொள்வதாக. ஆண்டு கொள்ளும். நீர் ஒருவரே ஆளுகை செய்யும். எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. துதிகன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நம் வருடம் தொடங்கி கடைசி ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே எத்தனை மணி நேரமோ இந்த நாளுக்குரியது, பழைய ஆண்டுக்குரியது கடந்து புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படி கிருபை செய்வாராக. ஏனென்று சொன்னால், நிச்சயமாக புதிய வருடத்துக்குள் நுழைவோம் என்கிற நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் கூட புதிய வருடத்துக்குள்ளே நுழையக்கூடாமல் போய்விடுகிற காரியங்கள் பல உண்டு. பல காரணங்கள் நிமித்தமாக பிரவேசிக்கக்கூடாதபடி போகிற காரியங்கள் உண்டு. கர்த்தர் மிகுந்த கிருபையும் தயவல்லவரும் மன்னிக்கதில் தயவர்த்தவருமாய் இருந்து தம்முடைய மிகுந்த கிருபையினாலே தம்முடைய பிள்ளைகளுக்கு பழைய ஆண்டை கடந்து புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் நிச்சயமாய் பிரவேசிக்கும்படி செய்து, வனாந்தரமான வாழ்வும் கேவலமும் அவலட்சணமான பசுக்களைப் போல இருக்கிற வாழ்வும் நம்மை விட்டு நீங்கும்படி செய்து, செழிப்பான காலத்துக்குள்ளே, சமாதானம் நிறைந்த காலத்துக்குள்ளே, மீட்பும் விடுதலையும் பெற்ற வாழ்வுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய நல்வார்த்தைகளை நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபை உள்ள ஆண்டாக தருவார் என்று நம்புகிறோம். கர்த்தர் அப்படி செய்யக்கூடியவர். அவர் ஒருவர்தான் வார்த்தைகளை உண்மை உள்ளவராய் இருக்கிறவர். நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் புரிஞ்சிருக்கிறவர். நம் வேதனைகளை அறிஞ்சிருக்கிறவர். நம்முடைய கண்ணீர்களை அறிந்திருக்கிறவர். நம்முடைய அங்கலாய்ப்புகளை அவர் அறிந்திருக்கிறார். நம் பெருமூச்சுகளை அவர் கேட்கிறார். கடந்து போகிற பாதையிலே பார்க்கும் பொழுது அவர் அப்படிப்பட்டவராகவே இல்லைன்றது போல தான் தெரியுது. ஆனால் வேதத்தை பார்க்கும் பொழுது தேவன் அப்படிப்பட்டவராக தோன்றினாலும் கூட அவர் அப்படிப்பட்டவராக இருப்பது இல்லை. தம்முடைய கோபத்தை விட்டு நிச்சயமாக நீங்குவார். அதை நீக்கி போடுவார். தம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கிற கோபத்தையும் சினத்தையும் நீக்கி போடுவார். தண்டனைகளை நீக்கி கிருபையாய் நீக்கி போடுவார். நம் மீது வந்த அத்தனை கோபத்தையும் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலே வைத்தார். நமக்கு வரவேண்டிய தண்டனை எல்லாம், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனை எல்லாம் பிதாவாகிய தேவன் குமாரன் மேலே அந்த தண்டனையை செலுத்தினார். சமாதானத்தை நமது பேரிலே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் பேரிலே வந்தது என்று வேதத்தில் 53 பார்க்கிறோம். அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் பேரிலே வந்தது என்ற அவர் வார்த்தையை நிறைவேற்றும்படி செய்வார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாம் செய்த தவறுகள், தப்பிதங்கள், மீறுதல்களை எல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கதறும் பொழுது
உண்மையாய் கதறும் பொழுது, எல்லா விதங்களிலும் கதறும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் சமயங்களிலும் வேலைகளிலும் கதறும் போது கர்த்தர் மன்னித்து இறங்குவது தான் அவருடைய சுபாவம். வேதத்தில் மன்னித்துக்கிறது போல மன்னிக்கிறதும், அதை மறக்காமல் வைத்திருந்து சொல்லி சொல்லி காட்டுவதும், குத்துவதும், இறங்காமல் இருப்பதும் மனுஷ குணம். ஆனால் தேவ குணம் இறங்குகிற குணம். இறங்கவே இறங்கிடுவார். அவர் இறங்காதவரை போல இரக்கமற்றவரை போல தான் காணப்படுது. ஆனால் அவர் இரக்கமற்றவர் அல்ல, இரக்கம் உள்ளவர். இரக்கமும் கிருபையும் கருணையும் காருண்யமும் நிறைந்தவர், அதிலே உருவானவர் அந்த பரிசுத்த அன்புள்ள தேவன். நாம் நினைத்து 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 கடந்து வந்த மாதங்கள் எல்லாம் நம்முடைய மாதங்களாக, நம்முடைய நாட்களாக, நம்மளுடைய நேரங்களாக அவைகள் வரவில்லை. ஆனால் நமக்கென்று ஒரு நாளையும் வேளையும் நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். நாம் படும் கொடூர பாடுகளிலிருந்து மீட்டெடுக்கிற நாளை நிச்சயமாக தேவன் வைத்திருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. தேவன் அதற்கு அதிகாலையில் சகாயம் பண்ணுவார். விடுகிற ஒரு காலம், விடுகிற ஒரு நேரம், விடுகிற ஒரு விடியற்காலை தேவ பிள்ளைகள் வாழ்வினுடைய இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். அடிமைத்தனத்திலிருந்தும் சிறையிருப்பிலிருந்தும் நாம் சம்பாதித்து கொண்ட சிறையிருப்பிலிருந்தும் கீழ்ப்படியாமையினாலே தேவனை விட்டு விலகினதிலே சம்பாதித்த எல்லா சாபங்களிலிருந்தும் தரித்திரங்களிலிருந்தும் கட்டுகளிலே ஏராளமான கட்டுகள் இருக்கின்றன. அந்த கட்டுகள் பொருளாதார கட்டுகள், ஆவிக்குரியபடி கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், தரித்திரத்தின் கட்டுகள், நோயின் கட்டுகள், இவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதவசனத்தின்படி செய்வார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி செய்வார். ஆமென். மரித்தேன், ஆனால் சதா சர்வ காலங்களுக்கும் உயிரோடு இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமல் படைத்திருப்பான் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருத்தர் தான் உண்மை உள்ளவர். அநேக வேளைகளிலே, சில வேளைகளில் அல்ல, அநேக வேளைகளிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை தானா இது என்று நாம் சந்தேகப்பட வேண்டிய வருகிறது. தருணங்கள் வருகின்றது, அசைக்கப்படுகிற காரியங்கள் வருகிறது. இது மெய்யாகவே இது கர்த்தர் கொடுத்த தரிசனம்தானா அல்லது இது ஃபேக்கா அப்படின்னு சொல்லி பயமும் வருகிறது. அதையெல்லாம் போக்கி அது கர்த்தருடையது தான் என்று சொல்லி, இப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலையில் தேவன் கூட இருந்தால் இப்படி இருக்குமா என்கிற அநேக கேள்விகள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை, தேவன் அவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். அவர் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். அந்த நல்ல தேவன் தம்முடைய நல்ல வார்த்தைகளை ஒருவேளை கடந்து வந்த காலங்களிலே நிறைவேற்றாமல் போனது போல காணப்பட்டாலும், அவர் சொன்ன வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் தரையில் விடாதபடி, அவமாகி போகாதபடி அவருடைய பிள்ளைகளிலே மிகுந்த கிருபையாய் மன்னித்து நிறைவேற்றுவார். நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஒருவருக்கொருவர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நாம் பலப்பட வேண்டியது, ஆற்றி தேற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு இந்த ஆறுதலையும் ஆற்றி தேற்றுகிற கிருபையும் பலனையும் நமக்கு கொடுக்கிறவர். வடிகிற இரத்தத்தில் வடிகிற இரத்தங்கள் அநேகம். அந்த இரத்தத்தை துடைக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சில வேளை நமக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தின தகப்பனே நமக்கு பரிகாரியாக இருக்கிறதுனால, சகாயராக இருக்கிறதுனால, காயங்களை அடிகாயங்களை கட்டுகிறவராக இருக்கிறதுனால, காயத்தை உண்டு பண்ணுகிறவரும் முறிக்கிறவரும் பிறகு காயங்களை கட்டுகிறவரும் முறித்ததிலை கட்டுகிறவரும் அவர்தான். நிர்மூலமானவைகளை எல்லாம் எடுப்பித்து கட்டுகிறவர் அவர்தான். பாலான ஸ்தலங்களை எல்லாம் எடுப்பித்து கட்டுகிறவர் அவர்தான். ஒன்றுக்கும் பலனில்லாத உபயோகமில்லாத நிலத்தை பயிர் நிலமாக
மாற்றுகிறவரும் அவர்தான். வனாந்தரத்தை லீபனோனாக மாற்றுகிறவரும் அவர்தான். உள்ளான மனிதனாகிய நம்மை பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தமாக்கி தேவ பாத்திரங்களாக, பரிசுத்த பொற்பாத்திரங்களாக விளங்கும்படி அப்பாத்திரத்தில் இருந்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்தில் வாழ்கிற பிள்ளைகள் அழிவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சித்தத்திலே பிறந்த பிள்ளைகள், அவர் சித்தத்திலே வாழ்கிற பிள்ளைகள் வாழ்விலே நடக்கிற காரியங்கள், சம்பவங்கள் எல்லாம் மிகுந்த வேதனையும் கசப்பும் அவமானமும் நிறைந்ததாக காணப்படுது. பிறகாலே அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அந்த முக்காடு கர்த்தராலே நீக்கப்பட்டு முகங்கள் கர்த்தராலே பொலிவு பெற்று இருள் விலகி கர்த்தருடைய வெளிச்சத்தினாலே வெளிச்சத்தின் மேல் வெளிச்சமடைந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக பிரகாசிக்கும்படி செய்வார். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவள் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவாள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 7 வரை. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆமென், ஆமென். 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பின்பகுதி. முந்தினவைகள் ஒழிந்து போயின. முந்தினவைகள் ஒழிந்து போயின. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வருடம் முடிகிற, இந்த வருடம் நமக்கு முடிகிற நேரத்தில் இது பழைய வருடமாய் இருக்கும், கடந்து சென்ற வருடமாக இருக்கும். புதிய வருடம் பிறப்பதற்கு முன்பதாக வரும்பொழுது கடந்து சென்ற வருடமாக இருக்கும். அந்த கடந்து செல்கிற அந்த வருடம் நமக்கு முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து சகலமும் கர்த்தராலே புதிதானதாய் மாறின ஒரு வருடமாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கிருபை பாராட்டுவாராக. நம்மிலும், நமக்குள்ளும், நமக்கு வெளியிலும், நம்மை சுற்றிலும், நம்முடையவைகளிலும் கர்த்தர் முந்தினவைகள் எல்லாம் அவர் பார்வையிலே ஒழிந்து போக வேண்டும் என்று நினைத்தவைகள், தீர்மானித்தவைகள், அவர் நடத்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போய் கர்த்தர் விரும்பினது எல்லாம் புதிதாய் தந்தருளுவாராக. ஒவ்வொருவருக்குள்ளும் அது கடந்து வருவதாக. கடந்து வந்து அவரவருக்குள்ளே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக அவருடைய சித்தம் மட்டுமே செய்து அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் என்றென்றைக்கும் அவருடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம்
41ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரன் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாயிருந்தது. பஞ்சமுள்ள 7 வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர கொடிதாயிற்று.
சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். ஆமென், ஆமென். 32ஆம் வசனம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. யாக்கோப்புடைய 11வது மகனுக்கு கர்த்தர் சொப்பனம் கொடுத்தார், தரிசனம் கொடுத்தார், அவனுக்கு கொடுத்தார், 2 கொடுத்தார். கொடுத்துட்டார். 17வது வயதில் கொடுத்துட்டார். 17வது வயதின் முடிவுக்குள்ளே அதை அடைந்து விட்டார். அந்த சொப்பனம் நிறைவேறுதலை அவர் அடைந்து விட்டார். ஆமென். இல்லை இல்லை, கொடுத்தார். ஆனால் அதை அடைவதற்கு எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குது, எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிறது என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர் அந்த 13 ஆண்டு காலம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வேலையிலும் என்னென்ன விதத்துக்கு அவர் அழுதிருப்பார், வகைக்கு வகை அழுதிருப்பார். அதை பார்க்கும் பொழுது 17வது வயதில் பார்க்கும் பொழுது அங்கே கண்ணீர், வருத்தம், அலறல், அங்கே துன்பம், வேதனை, அங்கே பிரிவு, உறவுகளை இழந்து போக வேண்டிய சூழ்நிலை, எல்லா விதத்திலும் சகல சுதந்திரங்களையும் இழந்து போகக்கூடிய சூழ்நிலை, பயமும் திகிலும் வருத்தமும் வேதனையும் நிறைந்த பாடுகளும் அவமானங்களும் நிறைந்த ஒரு காரியங்கள் அதை அடைவதற்கு இருக்குது. அதை அடைவதற்கு இருக்கிறது. புடமிடுகிற காரியங்கள், சோதனைகள், சிக்ஷைகள் நிறைய இருக்குது என்பது அதை பார்க்கும் பொழுது தெரியாது. பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷமும் மிகுந்த மனமகிழ்ச்சியும் அவருக்கு அப்பொழுது உண்டானது. அதை தன்னுடைய சகோதரருக்கு அதை சொன்னார் என்று. பிறகு மறுபடியும் 2ஆம் முறை வரும்பொழுதும் தன் சகோதரருக்கு சொல்லுகிறார், தன் தகப்பனிடத்திலே சொல்லுகிறார். தகப்பனும் அதை தன் மனதிலே வைத்து கொண்டார். இது எப்படி நடக்கணும், இது இவ்வளோ பெரிய காரியம், இவ்வளோ பெரிய தேவனுடைய திட்டம், அதற்குள்ளே இருக்கிறவைகள் அவர் அறியாவிட்டாலும் இது என்னமா இருக்கும், இது எப்படியாக போகும், இதே தேவன் அனுமதிக்கிற காரியங்கள் போகும். அதிலே அவருடைய சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் ஏதாவது இருந்தாலும் அதை அவர் சரி செய்து அந்த தரிசனம் கரெக்டாக நிறைவேறும்படி, அந்த தரிசனம் முழுமையாக நிறைவேறுகிற ஒரு காலம் வரைக்கும் கண்ணீர், மரணத்துக்குரிய கிரியைகள், துக்கத்துக்குரிய ஏராளமான கிரியைகள், அலறுதலுக்குரிய காரியங்கள், வருத்தத்துக்குரிய காரியங்கள், சிறுமைக்குரிய காரியங்கள் அநேகம் அவர் வாழ்வில் இருந்தது. எல்லாம் கர்த்தர் அவர் நியமித்த நாளிலே அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்படுகிற வேதவசனத்தின்படி ஒரு நாளிலே பார்வோன் அழைக்கும்படி வைத்திருந்த அந்த நாள் வரும்போது அவர் ஒரு சிறைச்சாலையிலே இருந்த ஒரு கைதியின் வஸ்திரங்கள் எல்லாம் போயிடுச்சு. அவர் தாடி அது எல்லாம் வைத்திருந்தது எல்லாம் போயிருச்சு. அவருடைய துக்கம் வேதனைகள் எல்லாம் கர்த்தர் பார்வோன் மூலமாய் அவரை விடுவித்து அவருக்கு நன்மை செய்து கர்த்தர் அவரை அந்த நாளிலே அவரை ஆசீர்வதிக்கும் போது அவர் இழந்த பொழிவு, இழந்த வெளிச்சம், இன்னும் ஏற்கனவே தேவனுடைய வெளிச்சத்தில் தான் இருக்கிறாரு, இன்னும் அதிகமாய் அவர் இழந்து போன சந்தோஷம், சமாதானம் எல்லாமே சகலமும் அவருக்குள்ளே கடந்து வந்துருச்சு. எல்லாம் அவருடைய துக்கங்கள் வேதனைகள் எல்லாம்
நீங்கி போயிடுச்சு. இருந்தாலும் தன் தகப்பனை குறித்த கவலைகள் வேதனைகள் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் நிலைமை மாறிவிட்டது. கொடுமையான சூழ்நிலைகள் மாறிவிட்டு எப்படி விடுதலையாகவும், எப்படி இதுக்குள்ளேருந்து வெளியே வருவோம், யார் நம்மை கொண்டு வருவார்? கர்த்தர் தான் கொண்டு வரணும். ஆனால் எப்படி கொண்டு வருவார், எப்படி விடுவிச்சு கொண்டு வருவார், எந்த நிலையில் விடுவிச்சு கொண்டு வருவார்? இவ்வளோ ஆண்டு காலம் காத்திருந்தது அது ஒன்றுக்காக தான் காத்திருந்தோம். ஆனால் கர்த்தராகிய தேவனோ அவைகள் அடைவதற்கு 13 ஆண்டு காலத்தை பயன்படுத்தினார். அதை அடைந்தார். கர்த்தர் அவருக்கு பார்வோன் மூலமாக சொல்லப்படுகிற சொப்பனத்தின் அர்த்தத்தை தேவ ஆவிலே சொல்லிவிடுகிறார். பார்வோனும் சொப்பனம் பார்க்குறார். அவருக்கு நடத்துதல் இருந்ததா? அவருக்கு புடமிடுதல் இருந்ததா? அவருக்கு அக்கினி சோதனை பரீட்சை இருந்ததா? இல்லை. யாருக்கு தான் இருக்குது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். அவருடைய உன்னதமான நோக்கங்கள் சித்தங்கள் பூமியிலே அவரவருக்குன்னு வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தின் சித்தத்தில் அவர்களுக்கு அது அனுமதிக்கப்படுகிறது. ஒன்று நம்மை அனுமதித்து விடுகிறது, அதையும் சரி செய்து கொண்டு வருகிறார். அவர் அனுமதிப்பதிலும் அவர் கூட இருக்கிறார். கூட இருந்து வந்து அவர் காண்பித்த, அவர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தின் தரிசனத்துக்குள்ளே கடந்து வரும்படி செய்கிறார். அதற்குள்ளே கடந்து வரும்படி செய்கிறார். அந்த சொப்பனம், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனம் இவருக்கு 30வது வயதில் முழுமையாக நிறைவேறிவிட்டது. ஆமென். இல்லை, நிறைவேற தொடங்கினது. தொடங்க ஆரம்பிக்குது. பார்வோனுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்தில் பார்வோனுக்கு எந்த டவுட்டுமே வரல. தேவ ஆவியில யாக்கோபுடைய 11வது மகன் மூலமாக விளக்கப்பட்டதன் மூலமாக எல்லா இதுவும் தெளிவும் வந்துட்டு, இப்போ கர்த்தர் பார்வோன் வாயில் என்னென்ன வார்த்தைகளை போட்டாரோ அந்த வார்த்தையின் அடிப்படையிலே தான் அவர் பேசுகிறார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுகிறார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன் என்று சொல்லிட்டு அடுத்தது எகிப்து தேசம் முழுமைக்கும் முதல்ல சொல்லுகிறார், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய் என்று. 41 சொல்றார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை என்ன செஞ்சிட்டேன்? அதிகாரியாக, அதான் பிரதம மந்திரியாக உன்னை ஆக்கினேன் என்று சொல்லிட்டதோடு விட்டுடாதபடி கர்த்தர் என்ன செய்யணும்னு வச்சிருந்தாரோ அதன்படி அவன் கையில் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழட்டி அவனுக்கு போட்டு வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்து வித்து இது எல்லாம் யாக்கோபுடைய 11வது மகன் எதிர்பாராத நாளும் நேரமும் வேளையில் எல்லாம் நடக்குது. ஆமென். எல்லாம் நடக்குது. அப்போ எகிப்து தேசமே யார் பக்கமாக திரும்புகிறது? கர்த்தரால யாக்கோபுடைய 11வது மகன் பக்கமாக திரும்புகிறது. அவர் எகிப்து தேசத்தில் போகும்போது அவர் யாரோ, அடிமையாய் போகும்போது அவர் யாரோ. அந்த 13 வருஷத்தில் எகிப்தில் அவர் தெரிஞ்சவங்களாம் யாரும் இருப்பதற்கு இல்லை. இவருக்கும் அநேகரை தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்பொழுதோ மிக பிரபலமானவராக முதல் நாளிலே கர்த்தராலே உயர்த்தப்படுகிறார். இடைப்பட்ட காலங்களில் இவர் விடுதலையாயிருந்தால் தேவன் வைத்திருக்கிற தரிசனங்கள் நோக்கங்களும் சித்தங்களும் நிறைவேறாமலே போய்விடும். இவ்வளோ பெரிய அவர் இழந்து போன எல்லா மரியாதை கனம் எல்லாமே அவர் நினச்சி பார்க்க முடியாத அந்த அந்தஸ்துக்கும் அந்த உயர்வுக்கும் அவரை கொண்டு போகிறது. இந்த அரண்மனை வாழ்வு அவருக்கு ஒரு அரண்மனை வாழ்வாக பெரிதாக அவர் எடுக்காத ஒரு மகனாக இருக்கிறார். அரண்மனை வாழ்வு நிரந்தரமே அல்ல.
உணவிலும் தீட்டுப்பட்டுடக்கூடாது, குடிக்கிற பானத்திலையும் தீட்டுப்பட்டுட கூடாது, உடையிலும் தீட்டுப்பட்டுட கூடாது சொல்லிட்டு தங்கள் நடக்கையிலும் கிரியையிலும் செயலிலும் வார்த்தையிலும் தீட்டுப்பட்டுட கூடாது கூடாது என்று சகல விதத்திலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிற ஒரு மகனாக அந்த தொடக்க நாளிலிருந்து ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உருவாக்கின பாத்திரம், கர்த்தர் உருவாக்கின பரிசுத்த பாத்திரம். ஆமென். பரிசுத்த பாத்திரம். இந்த பாத்திரத்துக்கு நேர்ந்த சோகங்கள், நேர்ந்த சம்பவங்கள், நடந்த கொடுமைகள், கொடூரங்கள், கொலைபாதகங்கள், பஞ்சகங்கள், சூழ்ச்சிகள், ஏமாற்றுகள், அசுத்தங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இச்சைகள் எத்தனையோ வந்தும் ஏராளமான ஏமாற்றங்கள் வந்தோம். எதிர்பார்த்து விடுதலையை எதிர்பார்த்து வருடங்கள் கடந்து போனாலும், மாதங்களும் வருடங்கள் கடந்து போனாலும் கர்த்தரை விட்டு விலகாதவராய் இருந்தார். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிறவைகளை தேவன் நடத்தி வருகிற பாதையிலே தேவனாலே ஜெயம் பெறுகிறவர்கள் நிச்சயமாக சுதந்தரித்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று. இப்போ அவருக்கு ஒன்றுன்னா நடக்க ஒவ்வொரு வார்த்தைகளாய் வர 43ஆம் வசனத்தில் 2ஆம் ரதத்தில் அவரை அமர வைக்கிற ஒரு காரியமும் நடக்குது. அடுத்து வார்த்தை அவர் சொல்லுகிறார், தொண்டனிட்டு என்ன செய்யுங்க, எல்லாரும் பணியுங்க, எல்லாரும் என்ன செய்யுங்க, பணியுங்கள் என்று முட்டி போடணும் அவருக்கு முன்னாடி, பணியுங்கள் என்று சொல்லி பணியுங்கள் என்று அந்த வார்த்தையும் கடந்து வருது. அடுத்தது அவர் இன்னும் எதிர்பார்க்காத அநேக வார்த்தைகள் வருகிறது. பார்வோன் மூலமாய் வருகிறது. கர்த்தர் தருகிற வார்த்தை, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேச உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது காலையாவது என்ன செய்யக்கூடாது, அசைக்கவே கூடாது, எதிர்த்து பேசவும் கூடாது, எதிர்த்து நடக்கவும் கூடாது என்கிறதன் அர்த்தம். கூடாது என்றான். அதோடு விட்டுடாதபடி இன்னும் அதுக்கு அடுத்த ஒரு படியாக அவர் சொல்லார், அவருக்கு ஒரு பெயரையும் வைக்கிறார். இவைகள் ஒன்றிலும் கூட அவர் பார்வோனை பார்க்காதபடி இதற்கு காரணக்கர்த்தா கர்த்தர். இவ்வளோ பெரிய மகிமைக்கும் கனத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சொந்தக்காரர் அவர்தான் அது தராரு. ஆனால் அது நிரந்தரம் அல்ல, நித்திய ஜீவனாகிய அவர்தான் என்று பார்த்தார். ஆமென். அவர்தான் பார்த்தார். அது பெருமையாக எதையும் அவர் எடுத்துக்கொள்ளாதபடி அதுக்கு அடுத்தது அவருக்கு ஒரு மனைவியையும் அவர் என்ன செய்கிறார், கர்த்தர் அவர் மூலமாய் ஏற்படுத்தி ஒரு ஆசாரனுடைய மகளை மனைவியாக கர்த்தர் கொடுக்கும்படி செய்துட்டார். இவ்வளோ காரியத்தை அவருடைய விடுதலையின் நாட்களிலே, விடுதலையின் வருஷத்திலே கர்த்தர் அவருக்கு செய்துவித்தார். அவருடைய தரிசன நோக்கத்தின்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு காரியங்கள் கொடூரமாய் இருந்தாலும் அவைகள் அவர்களை அழிக்காதபடி, அவர்களை அழித்து போட்டிடாதபடி, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அழித்து போட்டிடாதபடி, தேவனிடத்திலிருந்து பிரிந்து தேவனை விட்டு பிரிந்து போயிடாதபடி, தேவனை மறுதலிக்காதபடி நிலை நிற்கும்படி செய்கிறார். நிலை நிற்க செய்கிறார். அதை இங்கே நம்ம பார்க்கிறோம். பிறகு வருஷங்கள் வருகிறது. பார்வோனு கொடுத்த தரிசனத்தின்படி வருடங்கள் வருகின்றன. 7 வருடங்கள் வருகின்றன. இந்த 7 வருடங்கள் வருகிற இந்த வருடத்துக்குள்ளே அவருக்கு 2 பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிறார். 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு ஒரு பேரையும் சொல்றாரு. 51ஆம் வசனத்தில், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு மனேச என்று பெயரிட்டான் என்று.
அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். நான் என்ன தேசம்? சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் கர்த்தர் அவரை விடுவித்து உயர்த்துகிற நாள் மட்டும் அவருக்கு என்ன இருந்திருக்கு? வருத்தமும் வேதனையும் துன்பமும் உபத்திரமும் சிறுமையும் அவருக்கு அளவில்லாமல் இருந்திருக்கு. இப்பொழுதோ அதற்கு மாறாக காரியங்கள் கர்த்தராலே மாற்றப்பட்டிருக்குது. இப்போ இந்த 7 வருஷம் அப்போ அவர் சொல்லும் பொழுது, அந்த அரண்மனையிலே அவர் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை தேவ ஆவியிலே அவர் சொல்லும் பொழுது, அங்கு உள்ளவர்கள் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கும் பொழுது, எங்கு பஞ்சம் வந்தாலும் எகிப்து தேசத்திலே பஞ்சம் வரப்போவது கிடையாது. அப்படியே கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தாலும் அப்படி வருடக்கணக்கிலே பஞ்சங்கள் வரப்போவது கிடையாது. 7 வருஷங்கள் அபிர்விதமான விளைச்சல்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் வேண்டுமானால் நடக்கும். ஏன்னால் எகிப்து தேசம் ஏற்கனவே ஆசீர்வாதமாக செழிப்புள்ள தேசமாக இருக்குது. ஆனால் இந்த 7 வருடங்கள் பஞ்சங்கள் என்கிற காரியங்கள் எப்படி நடக்கப் போகுது என்று பார்ப்போம் என்று சகல மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் ஜோசியர்களும் தேவனுடைய மகனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு விரோதமாக இருந்தவர்கள் எகிப்து தேசத்திலே ஏராளமானவர்கள் இருந்திருப்பார்கள். எப்படி இது நிறைவேறுதுன்னு பார்ப்போம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின்படி 7 வருடங்கள் செழிப்பு வந்துருச்சு. இவைகளை எல்லாம் கட்டி வைப்பதற்கு அங்கங்கே ஸ்டாக் வைப்பதற்கும் அவர் சொல்லினபடியே அதை எப்படி 5/1 என்கிற பங்கு விதங்களை எல்லாம் அவர் சொல்லி வைக்கும்போது 8வது வருடம், 7 வருடம் முடிந்துட்டு அடுத்தது எத்தனாவது வருடம் வருகிறது? 7 வருடம் செழிப்புள்ள வருடம் முடிஞ்சிட்டு அடுத்த வருடம் எத்தனாவது வருடம்? 8வது வருடம். 8வது வருடம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, பஞ்சங்கள் வருகிற 7 வருடங்களில் முதல் பஞ்ச வருடத்தில் முதல் வருடம் வருகிறது. பஞ்சத்தின் முதல் வருடம் வருகிறது. இது வருமா வராதான்னு பார்த்தவர்களுக்கு வந்துருச்சு. முதல் வருட பஞ்சத்திலேயே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் அலறுகிறார்கள். ஜனங்கள் அலறு அலறு என்று சொல்லுகிறார்கள். 54ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. அங்கு மட்டுமல்ல, சகல தேசத்திலும் பஞ்சம் உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையின்படி சம்பவிக்குது. எகிப்து தேசத்தார் எல்லாம் இது எல்லாம் எப்படி இருக்கும் என்று நினைத்தவர்கள் இப்படி நடக்கப் போவது கிடையாது, அந்த தரிசனத்தின்படி நடக்கப் போவதே கிடையாது என்று சொன்னவர்கள், தேவன் அவன் யாக்கோபுடைய 11வது மகனுடைய தேவன் சொன்னது மெய்யே என்று காணும்படியாய் இருந்ததுனால அலறு அலறு என்று அலறுகிறார்கள். முதலாவது இதிலே அப்படி அலறுகிறார்கள் என்றால் அதற்கு அடுத்த வருடங்கள் சுத்தமாக மழை இருக்கவே இருக்காது. முதல் வருடம் மழை இல்லாததுக்கே ஜனங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றால் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் வருஷம் வரைக்கும் எப்படி இருக்கும்? ஜனங்களில் எத்தனை பேர் மரித்தார்களோ தவனத்தினால. தண்ணி இருக்காது, மழையே பெய்யாது, தண்ணி இல்லை. கால்நடைகளுக்கு அவைகளுக்கு தீவனம் இருக்காது, தீவனங்கள் இருக்காது, அவைகளுக்கு தண்ணி இல்லை, தீவனம் இல்லை என்றால் எப்படி இருக்கும்? விளைச்சல் என்பதே இல்லை என்றால் எப்படி இருக்கும்? எத்தனை கூடியதாக இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் யாரை அவர் ரட்சித்து கொள்ள வேண்டும்? அவருடைய சொந்த ஜனங்களை ரட்சித்து கொள்ள வேண்டும். இந்த கொடிய பஞ்ச காலத்தில் இருந்தவர்களை ரட்சித்து கொள்ள வேண்டும். 42ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம். எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நான் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள்
அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடே அனுப்பவில்லை. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களுடனே இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடே பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படியல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர். இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர்தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வந்திருக்கிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். இவர் சொப்பனம் ஒவ்வொன்றாக நடைபெற்று கொண்டே நிறைவேறி கொண்டே வருகிறது. ஒன்னொன்னாக நடந்து கொண்டு வருது. நடந்து கொண்டு வர்ற வேளையில் ஒரு வேளை அவர் யோசித்திருப்பாரோ, இந்த பஞ்ச காலத்தில் நிச்சயமாக தன் குடும்பத்தார்கள் வருவார்கள் என்று அவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள். நல்ல நிலைமையில் இருக்கிறன்னா அவர்களுக்கு எல்லாமே கையிருப்புகள் எல்லாம் இருக்குதான். ஆனாலும் அவர்கள் மழையை வர வைக்க முடியாது, அவர்கள் பஞ்சத்தை அவர்கள் போக்க முடியாது. தேவன்தான் அதை செய்யணும். நிச்சயமாக வருவார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருந்திருக்கக்கூடும். ஆனால் எப்போ வருவார்கள், எந்த வருடத்தின் பஞ்சத்தின் எந்த மாதத்தின் நாட்களிலே அவர்கள் வருவார்கள், தானியம் கொள்ள வருவார்கள் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் தரிசனத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெற வேண்டும், தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வருகிற வேளையிலே அவர்கள் இவர்கள்தான் என்று, உடன் பிறந்தவர்கள்தான் என்று அவர் இனம் கண்டுகொள்ளும்படியான கிருபை அவருக்கு கிடைக்குது. பார்த்துறார், அது இவர்கள்தான் என்று சொல்லி.
உடனே அவருக்கு நினைவுக்கு வருவதே சொப்பனம் தான். கர்த்தர் கொடுத்த சொப்பனம் தான் நினைவுக்கு வருது. அப்போது அவர் நினைவுக்கு அதை அவர் பார்த்துட்டு தான் அவர் வந்திருக்கிறவர்கள் 10 பேர், மொத்தம் 12 பேர். ஒருவர் காணாமற் போனார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒருவர் தன் தகப்பனிடத்தில் கடைசிக்காரர் தன் தகப்பனிடத்தில் இருக்கிறார் என்று சொல்லி, மீதம் இருக்கிறவர்கள் 10 பேர் என்று சொல்லுகிறார்கள். அந்த 10 பேர் அவர்கள் இந்த வார்த்தையை அவர்கள் சொல்வதற்கு முன்பதாகவே அவர் நிச்சயமாக பார்த்திருப்பார். தன்னுடைய தாயின் வழியில் பிறந்த சகோதரன் எங்கே என்று நிச்சயமாக தேடியிருப்பார். அவர் கண்கள் தேடி இருக்கும், நிச்சயமாக கண்கள் தேடி இருக்கும். அவர் கண் தேடினதில் அவர் இல்லை. அவருடைய இளம் வயதில் தான் அவர் பார்த்திருப்பார். அதை அந்த மகன் இளைஞனாக இருக்கும் பொழுது, பெனிமின் சிறியவனாக இருக்கும்போது பார்த்திருப்பார். அப்புறம் ஒரு சிறியவனாய் பார்த்தவர்கள் கொஞ்சம் காலகட்டங்களில் அநேக வருடங்கள் கழிச்சு முகத்தொற்றங்கள் என்ன இருக்கும், கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். தன்னால் கூடுமான வரைக்கும் தேவ கிருபையில் பார்த்திருப்பார் அவன் இல்லை என்று. ஆனால் அப்படி டைரெக்டாக கேட்காதபடி, அதனால தான் அவர் கேட்குறார், நீங்கள்லாம் வேவுக்காரர் என்று. அப்புறம் நடந்த சம்பவங்களை நாம் சொல்வதை இதில் பார்க்கிறோம். ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார்கள். இல்லை, நாங்கள் ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க தான், நாங்கள் இப்படின்னு எல்லாமே சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களை சொல்லிட்டார், உங்களை நான் கட்டாயம் சோதிப்பேன், நீங்கள் யார் என்பதை கொஞ்சம் கடினமாக நடந்து கொள்வது போல நடந்து கொள்கிறாரே தவிர உள்ளான இருதயத்திலிருந்து கடினமாக நடக்க மனதில்லாதவராய் இருக்கிறார். பெயருக்கு ஒரு 3 நாள் ஓடுகிறார் உள்ளே இருக்க சொல்லி. 3ஆம் நாளில் தொடர்ந்து போகாதபடி, அந்த நிலை போகாதபடி தான் அதற்காக சொல்கிறார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படி ஒன்று செய்யுங்க, நீங்கள் அவனை கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், நம்புவேன் என்று. இப்போ தான் அவர்கள் பேசுகிறார்கள். நாம் யாருக்கு விரோதமாக, சொந்த சகோதரனுக்கு விரோதமாக செஞ்சிட்டோம். அவன் நம்மள கெஞ்சி கேட்டுக்கிட்டான், ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டான், என்னை விட்டுருங்கண்ணா, என்னை விட்டுருங்கன்னு அவன் கேட்டபோது விடமாட்டோம் என்று விடாப்பிடியாக நின்றார்கள். முதல்ல கொலை செய்ய வேண்டும் என்று இருந்தார்கள். பிறகால சரி வேண்டாம் என்று குழியிலே தள்ளினார்கள். பிறகால அந்த அழுகையும் அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் உணவு சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து போட்டார்கள், அவனை விற்றும் போட்டார்கள். எவ்வளவு அழுது இந்த காரியம் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு அடிமையாக வித்துறக்கூடாது, அவங்க என்னை அடிமையாக கொண்டு போயிடக்கூடாது என்றெல்லாம் காலை கையை பிடிச்செல்லாம் அழுதுருப்பார். நிச்சயமாக காலை கையை பிடிச்சி அழுதுருப்பார். அவன் நம்மிடத்தில் அவ்வளோ மனம் வியாகுலமாய் கெஞ்சி கேட்டானே, அதைக்கு நாம் காதை என்ன பண்ணிக்கிட்டோம், 2 காதையும் அடைச்சிட்டோம். இப்போ நமக்கு விரோதமாக திரும்பி இருக்கிறது. தேவ சொப்பனங்கள், தேவ வார்த்தைகள் ஆகிய தேவ சித்தங்கள் நிறைவேறுவதற்கு எதிரடியாய் இருந்தவர்கள் உயிரோடு இருக்கணும் என்று தேவனாலே நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், எதிரடியாய் வருகிற காரியங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு என்ன செய்யும், அவர்கள் செய்த தீங்குகள், அவர்கள் செய்த பொல்லாப்புகள் அவர்கள் பக்கமாக என்ன செய்யும், திரும்பும். ஆனால் அவர்களும் தேவ சித்தத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அழியாதபடி பிழைப்பார்கள். ஆனால் தண்டனை உண்டு. இந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள், இரத்தப்படி என்ன செய்திருச்சு, மேலே வந்துருச்சு, நம்ம மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர்களுக்குள்ளே சலசலப்பு உண்டாயிருச்சு. அந்த 10 சகோதரருக்குள்ளே என்ன ஆயிற்று, சலசலப்பு உண்டாயிற்று. 10 பேருமே மனம் வருந்தினார்களா என்று தெரியாது. 10 சகோதரருக்குள்ளே 4 சகோதரர்கள் வருந்திருப்பார்கள், 6 சகோதரர்களை மறைந்திருக்கலாம். இது நம் செய்த பாவம், இது தேவனுக்கு விரோதமான பாவம், சொந்த சகோதரனுக்கு விரோதமாக செய்த பாவம், தேவன் எங்களை மன்னிப்பாராக, தகப்பன் எங்களை மன்னிப்பாராக என்ன கேட்ட மாதிரிலாம் இல்லை. ஆனால் இப்போதான் நினைக்கிறார்கள், ஆஹா இப்படி செஞ்சுட்டோம். ஆனால் அவர் உயிரோடு கூட இன்னும் இருக்கிறாரா, தன்னுடைய சகோதரன் உயிரோடு கூட இருக்கிறாரா, இந்த தேசத்தில் உயிரோடு கூட இருக்கிறாரா, உயிரோடு இருந்தால் என்ன நிலையில் இருக்கிறாரு, எந்த நிலைமையில் இருக்கிறாரு, எந்த ஸ்திதியில் இருக்கிறாருன்னு தெரியவே தெரியாது. ஆனால் அவர்களுக்கு முன்னாடி தான் இருக்கிறார். நேரடியாக பார்த்தாலும்
அவர்தான் தன்னுடைய சகோதரர் என்று அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். அவரோ இவர்களை அறிந்திருந்தார். ஆமென். கர்த்தராகிய தேவன் இந்த வேத வசனத்தின்படி இந்த அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மோடு கூட பேசிக்கிட்டு தான் வர்றாரு. இதில் நடந்த சம்பவங்களை எல்லாம் இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்க்கும் பொழுது கர்த்தர் இவர்கள் பேரிலும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். யாக்கோபின் குடும்பத்தாரோட இரக்கமுள்ளவராய் இருந்து தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாய், சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய், பிறகால ஈசாக்குக்கு அவருடைய மகன் ஈசாக்குக்கு சொன்னது நிறைவேறும்படியாய் தன்னுடைய மகன் யாக்கோப்புக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். தேவன் அவனோடு கூட இருப்பார் என்பதற்கு இவர் உதார புருஷனாக இதுவரையந்தமும் இருந்தவர். இதற்கு பிறகும் அவர் எப்படி இருக்கிறார், எப்படி இருந்தார், எப்படி நடந்தார், எப்படி கடைசி வரைக்கும் இருந்தார் என்றதை நாம் கர்த்தருடைய கிருபையினால அடுத்த வருஷம் பார்ப்போம். கர்த்தருடைய கிருபையினால அடுத்த வருஷம் கேட்போம் இந்த சத்தியத்தை. கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, அடுத்த வருஷம் கேட்போம்னு சொல்லிவிட்டாங்களே, அப்போனா இன்னைக்கு இரவு ஆராதனை இல்லையா, புது வருட ஆராதனை இல்லையா? அது இருக்குது. இந்த சத்தியம் அடுத்த வருஷத்தில் போதிக்கப்படும். அப்படி என்றால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் போதிக்கப்படும். அது அடுத்த வருஷம் தானே இல்லையா? இப்போ பழையபடி உள்ளே வந்துட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு காலை ஆராதனை இருக்குதா இல்லையான்னு இருந்தவங்களுக்கு அந்த சந்தேகமும் தீர்ந்து கர்த்தர் கிருபையாய் அதை இருக்கும்படி செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளின் ஓய்வு நாளை, இவ்வரிடத்தின் கடைசி ஓய்வு நாளை நேர்த்தியாக எங்களுக்கு காலை ஆராதனை நடத்தி கொடுத்தீரப்பா. அதற்காய் கோடான கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனத்திலே உம்முடைய பலன் இருந்ததற்காகவும், எங்கள் சோர்வை நீக்கி களைப்பை நீக்கி ஆண்டவரே, கவலைகளை எல்லாம் ஆண்டவரே நீக்கி, இந்த சோர்வுகளிலும் கவலைகளிலும் வேதனைகளிலும் நீர் கூட இருந்து இவைகளெல்லாம் ஒரு நாளிலே இல்லாமல் செய்கிற தேவன் நீர் என்பதை சீக்கிரத்திலே மெய்ப்பித்து, பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின ஆயிற்று என்கிற சத்தத்தோடு கூட, தேவ சத்தத்தோடு, தேவ காலத்தோடு கூட வருகிற நாட்களிலே நீர் அப்படி உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் யாவருக்கும் அதை செய்து, விசேஷமாக இந்த நாளிலிருந்து செய்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மரணத்துக்கும் சாவுக்கும் சாபத்துக்கும் தரித்திரத்துக்கும் சத்துருக்களும் பகைஞர்களும் சர்ப்பங்களும் சர்ப்பத்தின் மனுஷர்கள் விரும்புகிற விருப்பங்களுக்கும் அந்த கொடூரங்களுக்கும் ஒப்புக்கூடாதவர் என்பதை மெய்ப்பித்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை என்றென்றைக்கு நம்முடைய பிள்ளைகளிலே மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, துக்கம் கொண்டாடுதல்கள் எல்லாம் நீங்கி, குழல் ஊதுகிறதெல்லாம் நீங்கி, ஆண்டவரே, ஒப்பாரி வைக்கிறவர்களுடைய பாறைகள் நீங்கி, ஆண்டவரே, அலறுதல்கள் நீங்கி, பாடுகள் உபத்திரவங்கள் உம்மாலே சகலவற்றிலும் நீங்கி, அவமானங்கள் சிறுமைகள் காரி உமிழ்தல்கள் நீங்கி, சத்துருக்களின் நொறுக்குதல்கள் நீங்கி, உம்முடைய நாமம் மகா மகிமைப்படும்படியாய் ஒவ்வொருவரையும் மன்னித்து மீட்டெடுத்து விடுவித்து புதிய வருஷத்துக்குள் நுழையக்கூடிய சகல கருவையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு உண்டு பண்ணி தருவீராக. ஒவ்வொருடைய ஜீவனும் ஒவ்வொருடைய சுதந்திர பங்கு விகிதமும் உம்முடைய பார்வையிலே அருமையாயிருப்பதாக. சிறியோர் முதல் பெரியோர் வரை யாவரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே வேலையடித்து மூடி பாதுகாத்து கொள்ளும். காயப்பட்ட உள்ளங்களுடைய காயங்களை ஆற்றும் ஆண்டவரே, எல்லா பயத்துக்கும் கலக்கத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தருளும். எல்லா மரண கட்டுகளிலிருந்து விடுவித்தருளும்.
எல்லா சிறை கட்டுகளிலிருந்தும் விடுவித்தருளும். சத்துருக்களினால் வந்த தாக்குதலிலே ஆண்டவரே நல் சுகமும் ஆரோக்கியமும் உண்டாக கிருபை செய்யும். ஜீவாதிபதி நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறவர் என்றும், மீட்டெடுத்து விடுவிக்கிற ரட்சிக்கிறவர் நீர் இருக்கிறீர் என்றும், யாக்கோப்புடைய 11வது மகனோடு கூட இருந்தவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறீர் என்பதை மெய்ப்பித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் மனிதர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.